எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரிஷப ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025. இந்த வருடம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி இரவு 9:45 மணிக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனியானவர் பெயர்கிறார். இதுவரை ரிஷபத்தை பொறுத்தவரை 10ஆம் இடம், அதாவது தொழில் கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இடத்தில் இருந்து கொண்டு தொழிலில், வேலையில், வியாபாரத்தில் பெரும் இடைஞ்சல்களை தந்து வந்தார். சில நேரங்களில் வரவிலும் சிக்கல்களை தந்து வந்தார். தேவையில்லாத அவப்பெயர்களை பெறும் நிலையெல்லாம் ஏற்பட்டது. தற்சமயம் மார்ச் மாதத்திற்கு பிறகு 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்திற்கு பெயர்கிறார். அதாவது லாப சனியாக பெயர்ச்சி நடக்கிறது. பொதுவாகவே 11இல் இருக்கக்கூடிய கோள்கள் நன்மை செய்யும் என்பது ஒரு ஜோதிடத்தில் பொது விதி. அந்த வகையில் கண்டிப்பாக இங்கு தனலாபங்கள் கண்டிப்பாக உண்டு. தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி உண்டு. இதுவரை இருந்து வந்த இடைஞ்சல்கள், தடங்கல்கள் அகலும். மூத்த சகோதரர் வகையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். வரப்பு தகராறுகள், சொத்து தகராறுகள் நீங்கி சுமூகமாக உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய நிலைகள் உருவாகும். அதாவது மூத்த சகோதரரால் ஆதாயம் உண்டு. அதே போல் வாழ்க்கை துணையை இழந்தவர்கள், இளம் வயதில் இழந்தவர்கள் அல்லது விவாகரத்து ஆனவர்களுக்கு அடுத்து ஒரு வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல நிலைகள் உருவாகும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். பொதுவாகவே இந்த சனிப்பெயர்ச்சி 11ஆம் இடத்தில் இருப்பை பொறுத்த மட்டில் தொட்டது துலங்கும். பார்வை என்று வந்தால் அவருடைய 3ஆம் பார்வை ராசியின் மீது பதிகிறது. அது ஒரு நல்ல அமைப்பு அல்ல. வெற்றி அல்லது அங்கீகாரம் தள்ளி போகும். தடைப்படும் என்ற வார்த்தையை பயன்படுத்துவது தேவையில்லாத ஒரு விஷயம். தள்ளி போகும். இந்த சனிப்பெயர்ச்சியில் அதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். ஆதாயத்திற்காக தன் பின்பு சுற்றியவர்கள் தானாகவே விலகி செல்வார்கள். அப்போது உங்களுக்கு யார் உண்மையானவர்கள் என்று புரியும். முடிவெடுப்பதில் குழப்பங்கள் இருக்கும். தன்னுடைய நலன் விரும்பிகளிடம் ஆலோசனை பெற்று எந்த ஒரு முடிவையும் எடுங்கள். அது நல்ல முடிவாக அமையும். 7ஆம் பார்வையாக அவருடைய பார்வை 5இல் பதிகிறது. இங்கு இறையருளை இது தடுக்கிறது, யோகத்தை பாதிக்கிறது. இருந்தாலும் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்ற குரலின் அடிப்படையில் கடின உழைப்பை மூலதனமாக்குங்கள். அது உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய உயரத்திற்கு அது கொண்டு செல்லும். பிள்ளைகளினுடைய உடல்நலத்தில் கவனமாகவும் அக்கறையோடும் இருங்கள். அலட்சியம் வேண்டாம். அதே போல் பிள்ளைகளால் மன சங்கடம் வரும். கவனமாக இருந்து கொள்ளுங்கள். 10ஆம் பார்வையாக 8ஐ பார்க்கிறார். 8இல் சனியினுடைய பார்வை பதிவது சமூகத்தில் இதுவரை ஏற்பட்ட அவப்பெயர்கள் நீங்கும். நற்பெயரை மீட்டெடுப்பீர்கள். வெளியூர், வெளிநாடு அல்லது வெளி மாநில தொழில் ரீதியாக அல்லது நீண்ட காலம் தங்குவதற்காக செல்லும்படியான முடிவுகள் ஏதேனும் இருந்தால் அதை தள்ளி போடுங்கள். இது அதற்கான தருணம் அல்ல. ஏனென்றால் அதில் சில சிக்கல்கள், இடைஞ்சல்கள் உருவாகும். சரி, இந்த பயிற்சி, இந்த வருடம் சனிப்பெயர்ச்சியினுடைய பலன்கள் சொல்லிட்டீங்க. சில நன்மை தீமைகள். அதோடய பரிகாரம் என்ன அப்படின்னா, கோபமாக இருக்கும்போதோ குழப்பமாக இருக்கும்போதோ எந்த விதமான முடிவையும் சுயமாக எடுக்காதீர்கள். வாழ்க்கை துணையிடமோ அல்லது அதைக்கு அடுத்தபடியாக நலன் விரும்பிகளிடமோ அமர்ந்து பேசி முடிவெடுங்கள். அது நல்ல முடிவாக இருக்கும். நன்றி.